போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்க பிள்ளையே, இந்த முருகனை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உனக்கு இன்று உன் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்து இருக்கிறேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இல்லத்தில் இருந்து செய்தி வந்து போகிறது. இந்த அப்பன் ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று வந்திருக்கிறேன். அதற்காக என் பிள்ளை, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. எதிரிக்கு கூட நல்லதுதான் நினைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை, நீ உன் துரோகத்தை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த அப்பனிடமிருந்து அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து விட்ட பிறகு ஒருவர் வாழ்க்கை இவர்கள் துரோகத்தை செய்கிறார் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையில் இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனையிலிருந்து அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது. இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அதென்று நான் எப்பொழுதே அவர்களுடைய தளவிதியில் எழுதிவிட்டேன். இப்படி உன்னுடைய அப்பன் நான் ஆவேசத்தை இனி அவர்கள் மீது காண்பிக்கப் போகிறேன். என் குழந்தையை, இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரப்போகிறேன். உன் அப்பன் இன்று வந்திருக்கிறேன். உன்னுடைய துரோகிகள் இல்லத்திலிருந்து அப்படி என்ன நல்ல செய்தி வந்துவிடப் போகிறது என்று என் பிள்ளை அவர்களை உணர்ந்து துரோகத்திற்கு பதிலாக அதற்கான தண்டனை என்ன கிடைத்திருக்கும் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கை எதிர்பாராத ஒரு அவர்கள் சந்தித்து விட்டார்களா? அது உனக்கு செய்ய துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்களா? இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைத்து தொடங்கிவிட்டார்களா? தெய்வத்தின் பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இதை உன்னுடைய மனநிலை எப்படி மாற்றுகிறது என்று இந்த அப்பன் நன்றாக தெரியும். அப்பன் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்களை திருத்தி நல்ல வழியில் நடத்து என்று நீ சொல்லுகிறாய் அல்லவா? என் பிள்ளை சொல்வது எனக்கு கேட்கவில்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை. அவர்கள் செய்த தீண்டாமைகளுக்கு இப்பொழுது அவர்கள் தண்டனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். உன் நல்ல மனதின் காரணமாக நீ அவர்களை மன்னிக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். என் பிள்ளையே, நீ கண்ணீர் விட்ட பொழுது, கஷ்டப்பட்ட பொழுது உன்னை பார்த்து அவர்கள் இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகள் அனுபவிக்கிறாயே என்று ஒரு துளி ஈர்வு இரக்கம் இல்லாமல் அவர்கள் உன்னை தண்டித்தார்கள். அப்போது இந்த அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்று நீ கோபப்பட்டு கொண்டு இருந்தாய் அல்லவா? நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணம் எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும், உனக்கான வலிமை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். நான் நினைத்தது போலத்தான் நீயும் உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒன்று முன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது எல்லாம் சோதனைகளையும் கடந்து வரும் பொழுதும் நான் உன்னோடு தான் நின்று கொண்டே இருந்தேன். உனக்கு அதை மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையில் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்ட எல்லாத்துக்கும் இதற்கான இவர்கள் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது, இவர்கள் திருந்தி விட்டார்கள் என்று நீ எண்ணி விடாதே. என் பிள்ளையே, துரோகத்தை மனதில் எந்த விதமான கூச்சமும் இன்றி எவ்வளவு விதமான தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் செய்ய முடிகிறது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். யார் வாழ்க்கையும் கெடுப்பதற்கு இவர்கள் நிச்சயமாக முடிவு. நாம் இப்படி செய்தானால் இவர்கள் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு இருந்ததே இல்லை. இவர்கள் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயே இல்லையோ, உன் அப்பன் நான் ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்கள் கண் காண்கின்ற இடத்தில் நான் அனுப்புகின்ற எல்லா விஷயத்தையும் நீ செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளையே, அப்பன் மீது உனக்கு கோபம் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பிரபஞ்ச விதி தர்மத்தை மீறி தன்னுடைய
எல்லாத்தையும் தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளும் இந்த அப்பன் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசித்தவர்கள் தனக்கு சோதனை வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன? காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவித்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்ய தவறும் அவர்கள் மன்னிட்டு என்னிடத்தில் அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்காமல் நான் ஒரு நாளும் அவர்களை விடமாட்டேன். இந்த துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்து தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்ட அவர்கள் அங்கே ஆனந்து கூத்தாடினார்கள். எத்தனை மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நீ நினைத்த எல்லாம் ஒரு வாழ்க்கை சாதித்து விட்டோம் என்று விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த அப்பன் கோபத்தில் உச்சத்தில் இருந்தேன். அவர்களுக்கான ஒரு சில வாய்ப்புகளை உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கண்டித்து கொள்ளவில்லை. இவர்கள் இது போன்று எல்லாம் செய்ய வேண்டாம். கடவுள் எதையும் விட்டுவிட மாட்டார்கள். தெய்வம் என்று ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை இவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வத்தை என்று ஒன்றெல்லாம் கிடையாது, அது வேறும் ஒரு கல் என்று சொல்லி தெரிந்து கொண்டார்கள். இவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலன்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். உனக்கு செய்த துரோகத்தில் மன வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார். அத்தனை சூழ்நிலையை நான் இப்பொழுது உருவாக்கிவிட்டேன். தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை நீ இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை வைத்து நீ பார்த்து கொள்ளலாம். என் குழந்தை கெட்டவர்கள் விஷயத்தில் சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றான் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுத்தல் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக இருக்கும். இது போல சூழ்நிலை என்றால் கொண்டால் என் உள்ள நிச்சயம் சொல்லுகின்றேன். காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இவர்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் இவர்களுக்கான அமைதி கொடுக்க உன் அப்பன் இனி ஒரு நாளும் விடவில்லை. எதற்காக செய்தேன் என்று எண்ணி எண்ணி காலம் முழுவதும் இவர்கள் கண்ணீர் விட வேண்டும். அந்த நிலைக்கு அவர்கள் வாழ்க்கை நான் கொண்டு சென்று விட்டேன். ஏற்கனவே பல கஷ்டங்களை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் கஷ்டங்கள் ஒன்று வரும்பொழுது நிச்சயமாக தான் செய்ய வேண்டிய தவறுக்கான தண்டனைகள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, இதனால் வரைக்கும் நீ நடந்த விஷயத்தை எண்ணி வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் வந்துவிட்ட பிறகு இந்த துரோகிகளுக்கெல்லாம் ஒரு முடிவினை கட்டிவிடுவேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். உன் அப்பன் அன்று மறக்கவில்லை. உற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனிந்து விட்டேன். ஆனால் உன்னுடைய நம்பிக்கை கவனமாக இருந்து விட்டால் போதும். மற்றபடி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையில் நடந்து நான் உனக்கு சோதனையை கொடுப்பேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, இனிமேல் நடப்பதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். யாருக்கும் இறக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு இல்லை. அவர்கள் உனக்கு எதை செய்தார்களோ அதை தெய்வங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. மன்னிப்பு என்ற வார்த்தைகள் எல்லாம் இப்போது சாதாரணமாக மாறிவிட்டது. எல்லா உணர்வுகள் இல்லாமல் போய்விட்டது. அதனால் சாதாரணமான வார்த்தைகள் எல்லாம் மதிப்பு கொடுக்காமல் உண்மையான உணர்வுகளுக்கு மட்டும் என் குழந்தை நீ மதிப்பு கொடு. இது ஒன்றை மட்டும் உன் வாழ்க்கையில் உயரத்தில் அழைத்து செல். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் ஆசை உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.